வில்லுப்பாட்டு. வணக்கமங்க வணக்கம் வணக்கமங்க வணக்கம் வணக்கமங்க வணக்கம் வணக்கமங்க வணக்கம். தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா. தலைநிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா. தலைநிமிர்ந்து நில்லடா. என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப தமிழன் என்றாலே வீரமும் மானமும் உள்ளம்தான். அதிலே தென்தமிழன் என்றாலே வீரம்தான். அப்படிப்பட்ட நாட்டுப்புற கலைஞரின் சிறப்பாக கருதப்பட்ட வில்லுப்பாட்டினை இசைத்து மகிழ்விக்க வருகிற புலியாத்து ஊராட்சியோட நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட வில்லில் பாட வந்தருவாய் காலை மகளே வந்தருவாய் காலை மகளே தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லில் பாட வில்லில் பாட வந்தருவாய் காலை மகளே வந்தருவாய் காலை மகளே. கிருஷ்ணகுருவே, நாம் எதற்கு கூடியிருக்கோம் தெரியுமா? எனக்கு தெரியும் குருவே. மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்தாம அதான குருவே? அதுக்கு குருவே. காளியம்மன் கோயில்ல கடை வெட்டுவாங்க அது ஒண்ணு. அதுல குருவே சிவகோயில்ல பொங்கல் குண்டத்தெல்லாம் அதுதானே குருவே? அட சாப்பாடு ராமங்களா நிறுத்துறாங்க சோத்து புராணத்தை. அப்ப எதுக்கு முடிக்கிறது குருவே? சொல்றதுன்னா பாட்டாவே பாடுவோம். நாடும் வளரும் மாநிலம் வளரும் மதியான வரைச்சு நாடு வளரும் மாநிலம் வளரும் மதியாரைக்கு. மாநில கல்வி கொள்கை இருக்கு அதுதான வந்து மாநில கல்வி கொள்கை இருக்கு அதுதான் நமக்கு. ஒன்றே கல்வி கொள்கை வேணாம் மாநில கல்வி கொள்கை தான் வேணும். ஒன்றிய கல்வி கொள்கை வேணும். மாநில கல்வி கொள்கை வேணும். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளை பாட வெள்ளை பாட அந்த ரூபாய் காலை மகளே வந்தருவாய் காலை மகளே. மாநில கல்வி கொள்கை மாநில கல்வின்னு சொல்றீங்களே குருவே. மாநில கல்வி கொள்கைன்னா என்ன குருவே? நமக்கான எதிர்காலத்தை நாமளே உருவாக்குவதில் இந்திய நாட்டின் நிலையாண்மையை நிலைநாட்டுவதுதான் இதன் அடிப்படை கொள்கையப்பா. மாநில கல்விக் கொள்கை என்று சொல்லியிருந்தேன். மாநில கல்விக் கொள்கையை சிவப்பாக்க ஒன்றிய கல்விக் கொள்கையை குறைந்த போச்சு. கல்விக் கொள்கை ஒத்து செயல்பட்டியல இருக்குப்பா. ஒன்றிய அரசோட வழிகாட்டால தான் மாநில அரசு செயல்பட முடியும். அதை மாநில பட்டியலுக்கு மாத்தணும்னா மாநிலத்தோட அரசு ஓடி இருக்கணும். அப்படிதான் மாநில கல்விக் கொள்கை நம் மாநில கல்விக் கொள்கை மாநில கல்வி கொள்கை நம் மாநில கல்வி கொள்கை. மாதிரி கல்விக் கொள்கை உன் மாதிரி கல்விக் கொள்கை மாநில கல்வி கொள்கை உன் மாநில கல்வி கொள்கை. இந்திய தேசத்திற்கும் நம் தாழ்ந்த மாநிலத்திற்கும் இது ஏற்றது கல்விக் கொள்கை இது ஏற்றது கல்விக் கொள்கை. ஏற்றது கல்வி கொள்கை இது ஏற்றது கல்வி கொள்கை. இப்ப புரிஞ்ச சிஷ்யர் வரியிலே குருவே நாங்கள் ஒரு கேள்வியை பதில் சொல்ல பார்ப்போம். குருவே. ஒன்றிய அரசு நடத்திய நீட்டு நுழைவுத் தேர்வை எதிர்ப்பு குரல் கொடுத்த அரசு எந்த அரசு தெரியுமா? எந்த மாநில அரசு குருவே? நம்ம தமிழ்நாடு மாநில அரசு தான். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளை பாட வெள்ளை பாட அந்த ரூபாய் காலை மகளே வந்தருவாய் காலை மகளே. மாநில கல்வி கொள்கை எப்படி இருக்கு குருவே? கேட்டப்பா நல்ல கேள்வி. இப்பதான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநில கல்விக் கொள்கை வரையறுக்க ஒரு குழு வரி அமைத்திருக்கார். அந்த குழுக்கள் எல்லார்கிட்ட கருத்தை கேட்டு வரையறுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலும் கல்வித்துறை அமைச்சரும் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் முதலமைச்சர் மாநில கல்விக் கொள்கை என்ற கனவை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட கேட்கவே இல்லையே குருவே. ஆனா மருதை மாணிக்கமே கடந்த மாசம் பள்ளி மாணவர்கள் இடத்துல கேட்டாங்க. ஆமா குருவே. அதனால நம்ம எல்லாரும் குரல் படுத்தாதான் கல்விக் கொள்கை பொதுப்பட்டியல இருக்கிற மாநிலங்களுக்கு கொண்டு வரலாம். குரல் கொடுக்கலாமா? குருவே. நம் நாட்டை வளமாக்கின்ற மாநில கல்விக் கொள்கை நமக்கு தரும்படி நம்ம மாண்புமிகு முதலமைச்சரை வேண்டி விண்ணப்பிக்கிறோம். வேண்டி விண்ணப்பிக்கிறோம். வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே. கல்வித்துறை அமைச்சர்